இது நம்ம ஸ்கூல் மச்சி. Welcome to the class. Future continuous tense. ஃப்யூச்சர்னால் என்ன? எதிர்காலம். கண்டினியூஸ், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டென்ஸ். இப்போ அடுத்த நாளைக்கோ அடுத்த மாதமோ ஒரு விஷயம் நடக்க போகுது, கண்டினியூஸாக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். அதுக்கான ரூல்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஐ, வி, யூ, ஹீ, ஷி, இட், அது கூட வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் 1 அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் வேர்ட், கம், கோ, ரைட், நம்ம செய்கிற செயலோடைய ஆக்ஷன் வேர்டு தான் வேர்ப் 1 அப்படின்னு சொல்கிறோம். அது கூட ஐஎன்ஜி சேர்த்தி நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்ஜெக்ட் ஐன்னு வச்சுக்கோங்க. நான் எழுத போகிறேன், நாளைக்கு இந்நேரம் நான் எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சப்ஜெக்ட் ஐ, வில் பி, ரைட் தான் எழுதுறது, ரைட்டிங் டுமாரோ, நான் நாளை எழுதி கொண்டு இருப்பேன். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அவங்க நாளைக்கு பாடிட்டுருப்பாங்க, இந்நேரம்ல அவங்க பாடிட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா தே வில் பி சிங்கிங், பிகாஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும் இல்லையா. ஸோ தே வில் பி சிங்கிங் டுமாரோ பை திஸ் டைம், இந்த நேரத்துக்கெல்லாம் அவங்க நாளைக்கு பாடிக்கொண்டு இருப்பார்கள். தே வில் பி. ஸோ இது காமனாக எல்லாத்துக்குமே என்ன போடணும்னா சப்ஜெக்ட் கூட வில் பி ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான். இது வேறு ஹீ, ஷி, இட்டுக்கு ஒரு மாதிரியோ ஐக்கு ஒரு மாதிரியோ மற்றது மாதிரி வராது, எல்லாத்துக்குமே வில் பி. இது பாசிட்டிவாக சொல்கிற ஒரு விஷயத்துக்கு. நெகட்டிவாக இன்னொருலாம் பண்ண மாட்டாங்க, இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டினியூஸ் டென்ஸில் நடந்து கொண்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது வில் நாட் பி அப்படின்னு நம்ம போடணும். இங்கே வில் பி இருக்கும்போது அது நடக்கும்னு சொல்கிறது. வில் நாட் பின்னா நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், இட் வில் பி ஸ்டார்மிங் டுமாரோ, நாளைக்கு இடி இடித்து கொண்டு இருக்கும். இட் வில் பி ஸ்டார்மிங் டுமாரோ, இது நடக்கிற விஷயம். அப்படி நடக்காது, வெதர் கண்டிஷன் இருக்கிறது, அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது it will not be verb plus ing. so it will not be storming tomorrow. இடி இடித்து கொண்டு இருக்காது, will not be. question ஃபார்மாக கேட்கும்போது, நாளைக்கு இடி இடித்து கொண்டு இருக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது எல்லாத்துக்குமே he, she, it, I, they எதுவாக இருந்தாலும் அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி will தான். will ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் be ப்ளஸ் verb ing. will it be storming tomorrow, நாளை இடி இடித்து கொண்டு இருக்குமா. ஸோ இது கொஷன் ஃபார்ம். இது பாசிட்டிவாக சொல்கிற விஷயம். வில் பி ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் கூட will not be ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜினா அது நெகட்டிவாக நடக்காது அப்படிங்கிற விஷயம். கேள்வியாக நம்ம கேட்கும்போது அந்த வில்லை முன்னாடி கொண்டு போடணும். ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் verb ing. காமனாக நிறைய ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வில் பியை ஒன்றா போட்டுருவாங்க கொஷின் ஃபார்ம் கேட்கும்போது. ஆனால் அப்படி போடக்கூடாது. வில் ப்ளஸ் சப்ஜெக்ட், அதாவது வில் இட், இங்கே சப்ஜெக்ட் இட், அந்த ஸ்டார்ம். வில் இட் பி ஸ்டார்மிங் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி வாக்கியத்துலேயும் நம்ம அமைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு இருக்குது, ஆர் யூ கோயிங் ஆன் வெக்கேஷன் இன் ஆகஸ்ட். ஆர் யூ கோயிங், போக போகிறீங்களா. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி இருக்கும், பட் இது ஃப்யூச்சர். ஆர் யூ கோயிங், இங்கே வில் கிடையாது. ஆகஸ்ட்டில் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்களான்னு நம்ம கேட்கும்போது ஆர் யூ கோயிங், பிகாஸ் போக போகிறாங்க இல்லையா. அது அதையும் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நம்ம கேட்கலாம். ஆர் யூ கோயிங் ஆன் வெக்கேஷன் இன் ஆகஸ்ட். ஆர் யூ கம்மிங் டு பாஸ்கெட் பால் கேம், வர போகிறீங்களா. ஸோ ஆர் யூ கோயிங், ஆர் யூ கம்மிங், இது எல்லாமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். வில் மட்டும் கிடையாது, இதையை வச்சும் நம்ம கேட்கலாம். ஆர் யூ கோயிங், ஆர் யூ கம்மிங், வில் யூ கோ ஆன் வெக்கேஷன் இன் ஆகஸ்ட்,
போக போகிறீங்களா அப்படியும் கேட்க முடியும் ஃப்யூச்சரில். வில் யூ பி பிரிங்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு டின்னர்? வில் யூ பி பிரிங்கிங், உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? வில் யூ பி பிரிங்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு டின்னர்? டின்னருக்கு உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? வில் யூ பி. ஸோ இங்கே வில் பியை வச்சும் கொஷின் கேட்க முடியும். ஆர் யூ கோயிங், ஆர் யூ கம்மிங், இது எல்லாமே வர போகிறீங்களா போக போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதையும் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நம்ம கேட்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில். வில் யூ பி இன்வைட்டிங் சஞ்சய் டு த வெட்டிங்? அழைக்க போகிறீர்களா? வில் யூ பி இன்வைட்டிங் சஞ்சய் டு த வெட்டிங் அப்படின்னும் அழைக்க போகிறீர்களா? ஸோ வில் யூ பி, வில் பியும் யூஸ் பண்ணி வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி கொஷனாக கேட்கும்போது, அல்லது ஆர் யூ கோயிங் ஆர் ஆர் யூ கம்மிங், இதையும் கொஷின் ஃபார்மேட்டில் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் கேட்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்ணன் அடுத்த மாதம் மதுரை போய்கொண்டு இருப்பான். ஸோ இதை எப்படி நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்ல முடியும்? கண்ணன், ஸோ கண்ணன் அடுத்த மாதம் மதுரை போய் கொண்டு இருப்பான். ஸோ கண்ணன் ரூல்ஸ் பிரகாரம் வில் பி யூஸ் பண்ணும். கண்ணன் வில் பி கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் மந்த். போய்கொண்டு இருப்பான், ஐஎன்ஜி வரும்போதே கொண்டுன்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ கண்ணன் வில் பி கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் மந்த். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் அதனோட ஆன்சர். கண்ணன் வில் பி கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் மந்த். வில் பி கோயிங் கொஷனாக கேட்கும்போது இஸ் ஹி கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் மந்த்துன்னு நம்ம கேட்கலாம். இஸ் ஹி கோயிங் டு மதுரை வந்து இஸ் ஹி கோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி தெரியும். ஆனால் போக போகிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் நம்ம அந்த கேள்வி கேட்கலாம், அது தவறு இல்லை. தேங்க்யூ.